தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளம் இசைக்க பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 25ஆம் தேதி வேணுவனத்தில் வேணுநாதர் தோன்றிய வரலாற்று திருவிளையாடல் நிகழ்வும் 31ஆம் தேதி பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழாவும் நடைபெறுகின்றது. ராமநாதபுரம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பங்குனி பௌர்ணமி பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய விஸ்வாச வருடம் பங்குனி பௌர்ணமி பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் கணபதி ஹோமம் துவங்கி வேத விற்பனர்கள் வேத மந்திரம் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றி பிறகு அருள்மிகு மாரியம்மன் சிறப்பு அபிஷேகங்கள் பால், பன்னீர், திரவியம், மஞ்சள் மற்றும் யாகம் செய்யப்பட்ட பூ புனித நீர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு அம்மனுக்கு வேத விற்பனர்கள் காப்பு கட்டினர். அதைத் தொடர்ந்து கொடிப்பறக்கும் காப்பு கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மங்கள வாத்தியத்திற்கு பெண்கள் மாரியம்மன் அருளோடு பக்தி பரவசத்துடன் சாமியாடினர். பிறகு கோவில் பூசாரி தீச்சட்டி எடுத்து கோவிலை சுற்றி வந்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்மை பெரியோர்கள், பக்த கோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பொன்பத்தி குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு 53ஆம் ஆண்டு பங்குனி உத்திர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இன்று காலை ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு பல்வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களின் பக்தி கோஷத்தோடு கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு மாலை அணிவித்து காப்பு கட்டும் நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு காப்பு கட்டி கொண்டும் மாலை அணிவித்தும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்க நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழா பங்குனி மாதம் 9ஆம் தேதி 23/3/2026 தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 2/4/2026 வரை நடைபெறுகிறது. இதில் சக்தி கரகம் ஜோடித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேலும் பங்குனி மாதம் 18ஆம் தேதி அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி சக்திவேல் ஊர்வலம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் பக்தர்கள் மீது மிளகாய் பொடி அபிஷேகம், மாவிடித்தல், மஞ்சள் இடித்தல், செடல் சுற்றுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேபோல் நண்பகல் 12 மணிக்கு தீ மிதித்தல், வேல் அணிதல், கொக்கித்தேர், காவடி ஊர்வலம் மற்றும் அக்னி சக்தி ஊர்வலம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் சக்திவேல் முருகன் ரத ஊர்வலம் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவை முன்னிட்டு பொன்பத்தி கிராமம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பெருமளவில் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழா ஏற்பாடுகளை பொன்பத்தி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் விழா குழுவினர்கள் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏப்ரல் 4ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாணமும் 5ஆம் தேதி தேரோட்டமும் நடக்கிறது. பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை பல்லக்கில் கொடிப்பட்டம் ரத வீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டது. காலை 6:30 மணிக்கு சர்வ அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் கொடிக்கம்பம் முன்பு எழுந்துள்ளினார். கொடிக்கம்பத்தின் அடிப்பகுதியில் பால், சந்தனம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் முடிந்து தீபாராதனை நடந்தது. திருவிழா நம்பியாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது.
தொடர்ந்து தங்கமுல்லாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் தர்பை புல், மாயிலை, சந்தனம், குங்குமம், மலர் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காலை 6:55 மணிக்கு பங்குனி திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் காலையில் தங்க பல்லக்கிலும், மாலையில் தங்க மயில், தங்க குதிரை, வெள்ளி பூதம், வெள்ளி ஆட்டுக்கிடாய், அன்னம், சேஷம், வெள்ளி யானை, பச்சை குதிரை வாகனங்களில் தினம் ஒரு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக மார்ச் 28 இரவு 7 மணிக்கு வெள்ளி யானை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் எழுந்தருளி கைமாறும் நிகழ்ச்சியும், இரவு 8 மணிக்கு நக்கீர லீலை நிகழ்ச்சியும் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக ஏப்ரல் 2 சூரசம்ஹார லீலை நடக்கிறது. ஏப்ரல் 3 பட்டாபிஷேகம், ஏப்ரல் 4 திருக்கல்யாணம், ஏப்ரல் 5 தேரோட்டம், ஏப்ரல் 6 தீர்த்த உற்சவம் நடக்கிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலத்தில் உள்ள மலை மீது பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை ஒட்டி அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான முருகனுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் தங்க கவசம் அணிந்து மலர் அலங்காரத்தில் வள்ளி தேவானையுடன் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் காலை 6:45 மணியளவில் வள்ளி தேவானையுடன் வெள்ளி கவசத்தில் விநாயகர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பல்லக்கில் அங்குள்ள கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து காலை 5:30 மணிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் மயில் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றினார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சூரிய பிரபை வாகனத்தில் வள்ளி தேவானையுடன் முருகன் எழுந்தருளி மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் விழாவை ஒட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது. தொடர்ந்து விழாவில் 4ஆம் நாள் இரவு 7 மணிக்கு வெள்ளி நாக வாகனத்தில் உற்சவர் அருள்பாலிக்கின்றார். 27 இரவு 8 மணிக்கு தங்கமயில் வாகனத்தில் சுவாமி எழுந்தருளுகிறார். 30 சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் வெள்ளி குதிரை வாகனத்தில் மலையை வலம் வரும் காட்சி நடக்கிறது. வரும் 31 தேர் திருவிழா நடக்கிறது. 1 காலை 9 மணிக்கு தீர்த்தவாரி உற்சவமும் இரவு தெப்பல் உற்சவமும் நடக்கிறது. 2 முத்துப்பல்லக்கு உற்சவம் நடைபெற உள்ளது. கும்பகோணத்தில் பிரகநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேவார பாடல் பெற்ற தலமாகும். ஆதிசேஷன் இங்கு மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் முதல் காலத்தில் வழிபாடு செய்து இழந்த தன் சக்தியை பெற்றார். சூரிய பகவான் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் தன் ஒளி கதிர்களால் வழிபாடு செய்யும் தலமாகவும் இது விளங்குகிறது. பல்வேறு சிறப்புகள் பெற்ற இவ்வாலயத்தில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டுக்கான விழா இன்று காலை பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் அருகே எழுந்துள்ள கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலையில் சூரிய பிரபை, சந்திர பிரபை, பூத வாகனம், சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெறுகிறது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் திருநாளான 27 ரிஷப வாகனத்தில் ஓலை சப்பரமும், 7ஆம் திருநாளாக 29 திருக்கல்யாண உற்சவமும், 9ஆம் நாள் விழாவாக 31 திருத்தேரோட்டம், 10ஆம் நாள் விழாவாக 1 பஞ்சமூர்த்திகளும் மகாமக குளக்கரையில் எழுந்துள்ள பங்குனி உத்திர தீர்த்தவாரி நடைபெறுகிறது.
11ஆம் நாள் 2ஆம் தேதி சப்தாவரணம், 12ஆம் நாள் 3ஆம் தேதி விடையாற்றி வீதி உலா, 13ஆம் நாள் 4ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் இவ்வாண்டிற்கான விழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.